லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு ஏதோ ஆகிவிட்டதுங்கிற இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லண்டன் பயணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உறுதித்தன்மை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும் பொழுது நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேங்கன்னா வேறு எதுவும் நான் பார்க்கல. ஆனால் இது ஆன்மீக அரசியல் அப்படின்லாம் எப்பவுமே நம்மளது ஆன்மீக அரசியல் தாங்கன்னா, நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்தில் சர்ச்சுக்கும் போவேன், மாஸ்க்குக்கும் போவேன், நேற்று குருதுவாராக்கும் போனேன். நேற்று செருப்பு கழட்டின உடனே முதல்ல நான் போனது சர்ச்சுக்கு, ஃபாதருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன போனேன். இரண்டாவது நான் போனது குருதுவாரா, மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில். எப்பொழுதுமே நான் அப்படித்தான். இவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க. நேற்று செருப்பு கழட்டினோடனே ஷூ கழட்டினோடனே நான் போனது சர்ச்சு தாங்க. நான் ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு. ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன். எல்லாமே ஆன்மீக அரசியலாக தான் பார்க்குறோம். நன்றிங்க. உங்கள் செயல்கள் சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சிக்கப்படுது, அதை எப்படி பார்க்குறேன்? விமர்சனம் அதுக்கெல்லாம் இல்லை, பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பார்க்குறது இல்லை. நான் சமூக வலைதளத்தில் போய் என்ன போடுறாங்கன்னு கேட்குறது இல்லை. இதுதான் எங்களுடைய பாதை. இந்த பாதையில் தான் நாங்கள் போக போகிறோம்.